Max வழங்கும் V-Voice powered by GSN Property and Developers உங்கள் சத்யா அனில் ஆட்டா Twin Birds Leggings இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஃபேவரட் சிங்கர் ரவுண்ட்ல அடுத்தபடியா அவங்களுடைய ஃபேவரட் சிங்கருடைய ஃபேவரட்டான பாடலை சூஸ் பண்ணி பாட போறாங்க. ஸ்வப்னா, லெட்ஸ் வெல்கம் ஸ்வப்னா. ஸ்வப்னா, ஒரு நீங்க பாட்டு பாடினீங்க, ஆயிரம் மலர்களே மலருங்கள் சொல்லிட்டு. நீங்க அந்த சிரிச்ச சிரிப்பிலே எல்லா பூக்களுமே மலர்ந்த மாதிரி ஒரு ஃபீல். சிரிச்சுட்டே ஜாலியா பாடினீங்க. ஜென்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அவங்க வாய்ஸ் ரொம்ப யூனிக் அண்ட் நான் என் வாய்ஸ்க்கும் அது சூட்டபிளாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அவங்க எப்போதுமே தனியாக தெரிவாங்க அவங்க வாய்ஸ். ஸோ அது டெஃபினெட்லி எனக்கு என் மைண்டை கேட்ச் பண்ணிது. ஆல்வேஸ் பீன் அ ஃபேவரட். ஓகே, அம்மா சூப்பர். ஸோ நீங்கள் எப்படி பாடிருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிரசன்னா சார், நீங்கள் சொல்லுங்கள், ஸ்வப்னா எப்படி பாட்டு பாடினாங்க? அருமையான சாங் செலெக்ஷன். நல்லா இந்த 7/8ல் கேட்டாலே இந்த மெலடியே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். கொஞ்சம் இந்த இந்த மிஸ்டர் சாப்பில் வந்து ஷூட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். விஷுவலாக சொல்கிறேன். கொஞ்சம் அது எல்லாம் ஏன்னா அந்த கட் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த தாளம் தெரிஞ்சால் தான் விஷுவலாக கட் பண்ணுறது கூட கொஞ்சம் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு தான் பண்ண முடியும். அண்ட் அந்த மாதிரி நல்ல மெலடி இதெல்லாம் கேட்கும்போதே ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த சாங்கை ரொம்ப அழகாக பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இருக்கு இல்லையா, அப்படி ரொம்ப அப்ரிப்டாக இல்லாமல் அப்படியே அது அழகாக அப்படியே ஒரு அதுக்கு ஃபீலாக ஒரு வழுக்கிட்டு அப்படியே ஈஸியாக கொஞ்சம் பாடுங்க. ஆயிரம்
மலர்களே மலருங்கள் அமுது. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது ஆக்சுவலி. என்னென்னா உங்களுக்கு இது ஈஸியாக வர்ற சங்கதி, உங்கள் ஏரியா யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இது சரணத்தில் அதான் இந்த சாங் பூராவே இந்த இந்த ஒரு இது வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக வரணுங்கிறதுனால ரொம்ப அதை காமிச்சிட்டீங்க. நீங்கள் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணோன்ட்டு அதை ரொம்ப பளிச்சுன்னு பண்ணனால அது கொஞ்சம் அழகாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான வழியே, மற்றபடி ரொம்ப டீசெண்டாக நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். மேம் இல்லாமல் இது நடந்திருக்காது. ஐ ஹேவ் டு தேங்க் ஹர் அ லாட். ரொம்ப ஷி ஹெல்ப் மீ அ லாட் வித் திஸ் சாங். இல்லை, இது நான் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வாய்ஸும் சரி, உங்கள் வோக்கல் சிங்கிங் அந்த கண்டிஷன் சரி, வாய்ஸ் கண்டிஷனிங் அண்டு வந்து அந்த தைரியம், அந்த பிரெத் கண்ட்ரோல் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது அவங்கனால தான்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக. நிச்சயமா. அண்ட் நரேஷ் ஐயர், ஸ்வப்னாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? Swapna, it's a good choice. It suits your voice very well. It's a very good attempt. ரொம்ப நல்லா பாடினீங்க. Some things here and there டெஃபினட்டாக இருக்குது. Be more confident when you start. The starting and the head lift, you were not totally confident. I know the nervousness இருக்கும் before starting. But still, you have to be confident there. Because நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பாடுறீங்களோ அதுதான் that will set the tone and the mood for the song. Okay? That is one thing. The Pallavi கொஞ்சம் பிரைட்டராக இருக்கலாம். அந்த பிரைட்னஸ் வாஸ் தேர் இந்த சரணம். அதே தட் பிரைட்னஸ் ஷுட் பி தேர் இந்த பல்லவி. ஜஸ்ட் கீப் அ நோட் ஆஃப் தேட். அண்ட் பிரசன்னாஜி சொன்ன மாதிரி நிறைய இந்த சின்ன சின்ன தெர் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஃப்ரேசிங் விச் கீப்ஸ் கம்மிங். ஆல்மோஸ்ட் எவ்ரி 2 லைன்ஸில் இட் வில் கம் பேக். அந்த ஸோ தோஸ் திங்ஸ் இது எப்படின்னா இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் கிளாசிக்கல் சாங். ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா அந்த அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும். ஸோ தோஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் அக்கார்டிங் டு திஸ் ஜானர். ஸோ அது நீங்கள் பண்ணிங்கன்னா இட் ஹேஸ் டு பி அ பிட் மோர் லைட்டர். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அழுத்தம்னால யூ தோஸ் போர்ஷன்ஸ் பிகம் அ பிட் லவுடர் அண்ட் ஓவரால் சாங்கோட திஸ் திங் கெட்ஸ் டிஸ்டர்ப்ட். ஸோ அந்த ஸ்மால் போர்ஷன்ஸ் கீப் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் ட்ரை டு ஒர்க் ஆன் இட் ஆன் அ லைட்டர் மோட். எப்படி இன்னும் லைட்டாக அதை பாட முடியும் தோஸ் திங்ஸ். அப்போ அந்த ஹோல் கன்சிஸ்டன்சி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும். பட் இட் வாஸ் அ வெரி வெரி குட் அட்டெம்ப்ட் அண்ட் ஐ லவ்ட் யுவர் சிங்கிங். நைஸ். தேங்க்யூ நரேஷ் ஐயர். அண்ட் ஆண்ட்ரியா மேம், ஸ்வப்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க? ஸோ சப்னா, எனக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டு, சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் தட் யூ சோஸ் திஸ் சாங். ஏன்னா வந்து காம்படிஷன் ஸ்டார்ட்டில் ஐ லேபிள்ட் யூ ஆஸ் அ மோர் ஆஃப் அ வெஸ்டர்ன் நாட் இந்தியன் கிளாசிக்கல் சிங்கர். நான் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து அந்த கேட்டகரியில் போடவே இல்லை. அப்புறம் திடீர்னு நீங்கள் இந்த பாட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டு மீ. ரியலி இஸ் ஷி ரியலி ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் சிங்கர்ஸ்? ஐ ரியலி வாண்ட் டு நோ. கேட்கறதுக்கு பாடுறதுக்கு இல்லை, கேட்குறதுக்கு பாடுறதுக்கு ரெண்டுமே. அண்ட் லக்கிலி ஈவன் விஷுவல்ஸ் அண்ட் மூவிஸ்லேயும் அவங்க பாடின அந்த பாட்டுகள் லைக் 1-to-1 ரவுண்டில் என் வானிலே சரி அவங்க பாடின பாட்டு தான். ஓகே, சூப்பர். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ எம் டாக்கிங் அபவுட் யோர் வாய்ஸ் டோன், யோர் டெக்ஸ்சர், யோர் டெக்னிக், அதெல்லாம் வச்சுட்டு ஐ ஹவ் லேபிள்ட் யூ as மோர் ஆஃப் அ நான் கிளாசிக்கல் சிங்கர். அதான் நான் உங்களை லேபிள் பண்ணியிருக்கேன் என் மனசில். ஸோ நானாக ஃபீல் பண்ணால் இந்த சங்கதியில் ரொம்ப அழுத்து பாடியிருக்கேங்க. I feel that's because I've noticed this about non-classical singers when they're trying to sing sangadis, ரொம்ப அழுத்து பாடுவாங்க because they're not used to singing it. So effort காட்டாமல் பாடுறது தான் அழகு. எப்போவுமே எஃபர்ட் காட்டி பாடுறீங்கன்னா அழகே போயிடும். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். எந்த சாங் எடுத்தாலும், and there is one thing which I have noticed with you specifically as a singer, நீங்கள் எந்த பாட்டு எடுத்தாலும் when you're doing any improvisation, the effort comes through every time, whether it's a western song, Indian. So அது வந்து it's not that you're singing it badly, but that effort every time நீங்கள் அந்த எஃபர்ட்டை காட்டி தான் பாடுறீங்க. ஸோ அது காட்டாமல் பாடினீங்கன்னா, ஏன்னா உங்கள் டோன் நல்லா இருக்குது, நீங்கள் பிச்சில் பாடுறீங்க, டெம்போவில் பாடுறீங்க, இந்த விஷயம் மட்டும் வந்துட்டே இருக்கு. நெவர் ஷோ எஃபர்ட் வென் யூர் சிங்கிங். ஓகே.
தேங்க்யூ ஆண்ட்ரியா மேம். ஓகே, ஸோ எத்தனை நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இந்த சாங்கை பாடுறதுக்கு? பண்ணிகிட்டே தான் இருந்தேன். 1000 தடவை கேட்க சொன்னாங்க. 1000 தடவை கேட்டிங்களா? கேட்டுட்டே இருந்தேன். என்ன ஸ்ருதி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கே. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஜட்ஜஸ். ஓகே, உங்க மம்மி கிட்ட கேட்போம். இவ பதட்டப்படுறதை விட நீங்க ரொம்ப பதட்டப்படுறீங்களே, உங்களுக்கும் அந்த நர்வஸ்னஸ் வந்துருச்சுங்களா? இல்லை பதட்டம்னு இல்லை, பட் அந்த அனாலிசிஸ் தான் கொஞ்சம் ஓடின்னு இருந்தது. பிகாஸ் நேற்று வந்து அவளை பாடும்போது மைக்கில் வாய்ஸே வெளில வரல. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா எல்லாம் கேட்கணும், அப்போ தானே அவளுக்கும் ஜட்ஜ் பண்ண முடியும்னு கொஞ்சம் ஷி புட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். அதர்வைஸ் ஜென்ரலாக அவள் கேஷுவலாக பாடுவா, எதையும் காமிச்சே கொடுக்க மாட்டா, ஸ்மூத்தாக பாடி விட்டுருவா. அப்போ வந்து அதை பாடுறாளான்னு கண்டுபிடிக்க கஷ்டம். ஸோ லைக் அவள் ட்ரிக்கியில் சுச்சுவேஷனில் இருக்கா ஆக்சுவலி. எனிவே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ திங்க் இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கா தோன்றுறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் ரிஹர்சல் பண்ணப்பெல்லாம் வந்து அந்த பெஸ்ட் கொடுத்த மாதிரி இங்க கொடுத்துருக்காங்களா? இல்லை, இங்கே நல்லா கொடுத்துருக்கா. நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்களாமே. ஹலோ, வணக்கம். Her cousin, ஆஹா. and I'm a great fan of Swapna. Generally, I like singing. My hobby is just hearing music. Adu Ilayaraja song, Gen Z. So definitely, I wanted to come today and see her singing. She has given her best today. ஓகே, ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க வி வாய்ஸ் செட்டுக்கு I நீங்க think ஃபர்ஸ்ட் she டைம் needs a flower shower. ஓகே, நீங்க சொல்றீங்க ஜட்ஜஸ் தராங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பிரசன்னா சார், உங்களுடைய பாயிண்ட்ஸ் ஃபார் ஸ்வப்னா. ஹாப்பி. ஓகே, அடுத்தபடியா நரேஷ் ஐயர், உங்களுடைய பாயிண்ட்ஸ் ஃபார் ஸ்வப்னா. 6. ஸோ டோட்டல் 13 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஸ்வப்னா. ப்ளீஸ் பி சீட்டட். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது ஆரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்எம் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பேர்ட்ஸ், லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக்.